பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். I consider it is a great privilege for me to share the God's word in this the good time. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு தருணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. I hope you are enjoying the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க, கலிகூற போகிறீங்க. அது உங்களை விடுவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஹோசியா சாப்டர் 14 verse 9. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துகிற தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். உம்முடைய மகிமை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிருபையும் சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை தேவரீர் அனுப்பி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. வார்த்தையின் மகத்துவம், வார்த்தையின் ஆழத்துவம் வெளிப்படுவதாக. எங்களுடைய சந்தேகங்கள், குழப்பங்கள் மாறத்தக்க அளவிற்கு உடைய வார்த்தை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்துகிறவர், இந்த நேரத்தில் சத்தியத்துக்குள்ளாய் நடத்தும். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அப்படியே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தெளிவாய் நீங்கள் கவனியுங்கள். அநேக ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கவனித்தோம். இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கடைசி வசனம். பொதுவாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஓசியாவுடைய வாழ்க்கையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் கற்றுக்கொள்வோம். ஓசியா என்கிற பெயருடைய அர்த்தமே சால்வேஷன். ஹோசியா மீன்ஸ் சால்வேஷன், ரட்சிப்பு, டெலிவரன்ஸ் ஆர் ஃப்ரீடம், விடுதலை என்று சொல்லி அர்த்தம். இது ஓசியா தீர்க்கதரிசியாக செயல்பட்டார். பொதுவாக வேதத்தில் நமக்கு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இவைகள் எல்லாம் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அது ஆங்கிலத்தில் மேஜர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் ப்ராஃபட் சொல்லி 2 பகுதியாய் தீர்க்க தரிசன புத்தகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது மைனர் ப்ராஃபட்டில், சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதில் தான் முதலாவது ஓசியா. இது காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கடைசி வசனம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு நபருக்கும், தனிநபருக்கும் எழுதப்பட்ட வார்த்தைகள். இவைகளை சிந்திக்கத்தக்க, உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? Who is wise? He will realize those things. Who is wise? எனக்கு செய்தியுடைய தலைப்பு, யார் ஞானவான், யார் ஞானவான் அப்படிங்கிறது சொல்லிட்டு சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஞானத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம், இயேசுவின் ஞானமாக இருந்தார். ஞானத்தை பெற்றுக்கொள்கிற வழிகள் என்ன, ஞானம் யாருக்கு கொடுக்கப்படும், ஞானத்தினுடைய பயன்கள் என்ன, இப்படி எல்லாம் பல விதங்களில் வேதத்தில் நாம் தியானிக்க முடியும். ஆனால் நான் இந்த யார் ஞானவான் என்பதை குறித்து இந்த ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பதாக முகருடைய சில காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். ஞானம் உள்ளவன் யார்? பொதுவாய் நாலேஜ் உண்டு, விஸ்டம், அறிவு, ஞானம் என்பது வேறு. அறிவு என்று சொல்லப்படும் போது நாலேஜ் we can get it from the books and the experiences, then the learning. நம்ம கற்றுக்கொள்வது மூலமாக, படிப்பது மூலமாக, சில அனுபவத்தின் மூலமாய் நமக்கு கிடைப்பது எல்லாமே அறிவு. இது உலக பிரகாரமான காரியங்கள், வேர்ல்டு திங்ஸ்.
பட் wisdom is so different. It is come from above. ஆனால் wisdom, ஞானம் என்று சொல்லப்படும் போது இது மேலான ஒரு காரியம், மேலிருந்து வருகிறக்கூடியது. தேவன் ஞான கண்மலையாக இருக்கிறார், அவர் ஞானம் தருகிறவர். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன். அப்போ எவைகளை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். இவைகளைன்னு சொன்னால் அப்போ எவைகளை? இப்போ ஏதோ வேதத்தில் சில காரியங்கள் மறைந்து இருக்கிறது. அப்போது ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானத்தை குறித்து சில உதாரணங்கள் கூட வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவைகள் எல்லாம் ஞானம் உள்ளவைகள்? எறும்பை குறித்து சுறுசுறுப்பு ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதியோரிடத்தில் ஞானம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்படியெல்லாம் ஞானத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூட ஞானத்தை குறித்து கற்றுக்கொண்டிருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு ஞானத்தில் வளர்ச்சி அடைந்தார், விருத்தி அடைந்தார்னு பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஞானத்துக்காக ஒரு விசேஷமான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நபரை தியானிக்க முடியும். சாலமோனை குறித்து தியானிச்சோன்னா வைன், ஒய்ஃப், வெல்த், விஸ்டம் அப்படின்னு நம்ம நிறைய டபிள்யூ அப்படின்ற வார்த்தை அடிப்படையில் வச்சு தியானிக்க முடியும். ஸ்பெஷலாக சாலமோன் அப்படின்னு எடுத்தாலே வைஸ் மேன், விஸ்டம், ஞானம் நிறைந்தவன். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் போக்குவரவு அறியாத சிறு பையனாக இருக்கிறேன், போக்குவரவு அறிகிற எனக்கு ஞானம் தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆஸ்தி, சொத்துக்கள், வெல்த் இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்பதாக ஞானத்தை கேட்டார். இதெல்லாம் ஞானம் கேட்டது நிமித்தமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஞானம் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா, நான் அதை சொல்கிறேன். த மீனிங் ஆஃப் த வைஸ் இஸ் ரியலைசிங் வாட் இஸ் ட்ரூ ஆர் ரைட். Realizing what is true or right it is wisdom. எது சரி எது உண்மை என்று சொல்லி சரியாய் உணர்கிறவன், சிந்திக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஞானம் இன்னைக்கு இல்லை. எது சரி எது உண்மை என்று சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிக்கத்தக்க அளவிற்கு இன்னைக்கு ஞானம் இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகட்டும். எது சரியானவைகள், எது உண்மை உள்ளவைகள் என்று சொல்லி சரியாய் அடையாளம் கண்டு கொள்ளத்தக்க அளவிற்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்தார். அருமையாய் ஒரு வேத வசனம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? நியாயம் விசாரிக்கணுமே. அப்போ நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க, வகையறுக்கத்தக்க எனக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி கேட்டார். அவன் பாருங்க, உண்மை எது, சரியானவை எது என்று சொல்லி சரியாய் அறியத்தக்க, உணரத்தக்க ஒரு நபருக்கு ஞானம் தேவை. நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஊழிய செய்வங்களா இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற இடங்களில் எது சரியானவை எது உண்மையானவை என்று சொல்லி அறியத்தக்க ஞானம் உங்களுக்கு அவசியம். இந்த ஞானம் தேவன் மாத்திரம் கொடுக்கப்பட முடியும். இந்த ஞானத்திற்காக சாலமோன் ஜெபித்தார். ஆண்டவர் விலையேறப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு ஞானம் இருந்தால் நீங்கள் செல்வனாய் மாற முடியும். ஞானம் இருந்தால் உண்மை உள்ளவனாய் மாற முடியும். ஞானம் இருந்தால் அநேகர் தேடி வருவார்கள். இந்த தேசத்தை ஆள்வதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் சாலமோனு கொடுத்தார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு. அப்போ சரியானது உண்மையானது எதுன்னு கண்டுகொள்ளணும். சில சம்பவத்தை கூட நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். 2 ப்ராஸ்டிடியூட் உமன், அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ஒரு அம்மாவுக்கு 3 நாள் கழித்து குழந்தை பிறந்தது. அவங்க இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, உருண்டு படுக்கும்போது தெரியாமல், தன்னை அறியாமல் தன்னுடைய பிள்ளை மேலே பட்டு அந்த பிள்ளை மரித்து போகிறது. அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளை மரித்து போன பிள்ளையை உயிரோடு இருக்கிற பிள்ளை இருந்த இடத்துல அந்த குழந்தைய, மரித்த குழந்தைய போட்டுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய தன் பக்கத்தில் போட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பிரச்சனை, 2 பேருக்குள்ள, 2 சகோதரிக்குள்ள பிரச்சனை. செத்து போனது உன் குழந்தை, உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தைன்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தை, செத்து போனது உன் குழந்தை. இப்படி தர்க்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாய் அந்த செத்து போன குழந்தையுடைய தாய்க்கு தெரியும் எது உண்மையானது எது தவறானதுன்னு சொல்லி. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, சாலமோன் ராஜாட்ட கொண்டு போகிறாங்க. அவர் நல்ல ஞானவானே, சரியாக கண்டு கொண்டுருவார்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜாட்ட கூட்டு போகிறாங்க. இப்போ சாலமோன் ராஜாட்ட போய் நிற்கும்போது சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்ததுபடினால் விசேஷமாக கர்த்தர் ஒரு ஞானத்தின்படி கர்த்தர் அன்னைக்கு விளங்க செஞ்சார். எது உண்மை, எது சரியானது, எது தவறானது என்று சொல்லி கண்டு கொண்டார். அதுவுமே அதே சாப்டரில் நீங்கள் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் கீழே இன்னைக்கு தியானித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த செத்து போனது யாருடைய குழந்தை, உயிரோடு இருக்கிறது யாருடைய குழந்தை என்று சொல்லி சரியாய் கண்டு கொண்டார். இப்படியெல்லாம் ஞானத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஹீப்ரு வார்த்தை இந்த வைஸ் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரு வார்த்தை ஹோக்மா அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். சரியாய் உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், ஹோக்மா. நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த கிரீக் வேர்டு சோஃபியா, விச் மீன்ஸ் இன்டென்சிவ்லி ப்ராக்டிக்கல் நேச்சர். ஒரு வித்தியாசமான செய்முறை வழியாய் கற்றுக்கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞானம். இப்படி பல விதங்களில் ஹெப்ரேய கிரேக்க வார்த்தைகள் பல அர்த்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய வர விரும்புகிறேன். ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை மீண்டுமா இந்த பகுதியை நாம் திருப்புவோம். ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? Who is wise? ஏற்கனவே நான் முகவரில் சொன்னேன், யார் ஞானவான் அப்படின்னா who realize right or true. சரியானது, உண்மை உள்ளது எவை என்று சொல்லி உணர்கிறவன் ஞானவான் அப்படிங்கிற வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இப்போ இந்த ஓசியா புத்தகத்தை நிறைய வருவோம். If you want to learn about the book of Hosea, you must know about the life and the family situation of Hosea. ஓசியா புத்தகத்தை உங்களுக்கு படித்து அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் புரியணும் அப்படின்னா ஓசியா தீர்க்கதரிசியுடைய குடும்ப சூழ்நிலைமை தெரிந்தால் நாம் ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வசனத்தை, இவைகளே சிந்திக்கத்தக்க ஞானமுள்ளவன் யார், இந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை அறிவதற்கு, புரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதங்கள் மேல் ஆனது. திரும்ப 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 அதை ரீட் பண்ணி கொண்டே இருந்தேன் இந்த புத்தகத்தை. அநேகருக்கு உள்ள குழப்பம் இருக்குது, என்ன இருக்குது இந்த புத்தகத்தில், அப்படியே சும்மா யூஸ்வலாக அப்படியே வாசிட்டு போயிடுறோம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்குள்ள இந்த சம்பவங்கள் தெரிந்திருக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், ஓசியா என்றால் ரட்சிப்பு, விடுதலை என்று சொல்லி அர்த்தம். ஏசையா, அப்புறம் யோசுவா, இயேசு, இதனுடைய வார்த்தையுடைய அர்த்தமே ரட்சிப்பு தான். இந்த புத்தகத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். நம்மளோடு கூட மிக முக்கியமான 3 காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக சில காரியத்தை கற்றுக்கொள்வோம். 14 அதிகாரங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரங்களில் இந்த ஓசியா புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்மாற்ற வாழ்க்கையும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற நேசத்தையும் அன்பை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். We can learn about the backsliding of the Israelites, and we can learn about the love of God, how God pity about that people, how God saved that people. In the அதிகாரத்தில் and also we can learn about that warning towards the Israelites. ஆண்டவர் இஸ்ரவேல் மேல் கொடுக்கப்படுகிற எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து கேட்க முடியும். ஆண்டவர் யார் என்பதை கற்றுக்கொள்கிறோம். இந்த ஓசியா யார் அப்படின்னா, பொதுவாக ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையின்படி ராஜ்யபாரம் 2 பிரிந்தது. கிங்டம் டிவைடட் as a 2 part. As God said to Solomon, சாலமோன் சொன்னபடி ராஜ்யபாரம் 2 பிரிந்தது. 10+2. பெஞ்சமினும் யூதாவும் சேர்ந்து யூதயா அது தெற்கு ராஜ்யமாய் மாறினது. அது யூதயா, எருசலேம் மையமாய் கொண்டு அது யூதயா தேசமாய் மாறினது. இந்த 2 கோத்திரம். மற்ற 11 ரிமைனிங் 10 ட்ரைப்ஸ் தனியாக அது இஸ்ரேல் என்று சொல்லி தனியாக அழைக்கப்படுது. இந்த யோசியா எங்கே ஊழியம் செய்தார் அப்படின்னா, இந்த 10 கோத்திரங்கள் இஸ்ரேல் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இந்த 10 கோத்திரங்கள் சேர்ந்த நாட்டிற்கு இவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். இந்த ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஓசியா எந்த நாட்களில் இவர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா, யாருடைய நாட்களில்? யூதா தேசத்து ராஜாவாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாக இஸ்ரவேல் ராஜாவாகிய யெரொபெயாம், 2ஆம் யெரொபெயாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள முடியும் என்பவர்கள் நாட்களிலும் இந்த ஓசியா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று என்றார். God said to Hosea to marry the prostitute woman Gomer. சோரம் போன ஒரு ஸ்திரியை போய் திருமணம் பண்ணுங்க. ஏன் ஒரு ஊழியக்காரருங்க, தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஒரு வேசித்தனம் பண்ண விபச்சார ஸ்திரியை போய் திருமணம் பண்ணு. இது என்னங்க? யார் என்ன நினைப்பாங்க? இப்போ ஒரு ஊழியக்காரங்க ஏதோ ஒரு சின்ன வார்த்தையை தவறாக பேசினா கூட இன்னைக்கு அதெல்லாமே மாஸ் மீடியா மாதிரி பெருசாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்களே.
ஏன்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஓசியாவுடைய குடும்ப சூழ்நிலையை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். மிக வித்தியாசமா நடத்தினார் இந்த ஓசியாவை. ஆண்டவர் சில நேரத்தில் செய்முறை வழியாய் கொண்டு போய் பிராக்டிக்கலா வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பார், தீர்க்க தரிசனம் முறைப்பதற்கு. எரேமியாவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பாட்டர் வீட்டுக்கு கொண்டு போறார், குயவன் வீட்டுக்கு கொண்டு போய் அங்க என்னுடைய வார்த்தையை அறிவிப்பேன், அந்த செய்முறை, அந்த பிராக்டிக்கலா கவனிச்சு கொண்டிருக்கும் போதே அந்த நடந்துட்டு கொண்டிருக்கிற காரியத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். எசேக்கியேலை பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் அங்குள்ள அனுபவத்தின் மூலமாய் வார்த்தையை கொடுக்கிறார். இப்போ உங்க ஓசியாவை பாருங்க, தான் சொந்த குடும்ப சூழல் மூலமாய் வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஒருவேளை உங்களுக்கு அநேக காரியம் தெரியாமல் இருக்கலாம், பல ஊழியர்கள் நமக்காய் தியாகம் எடுக்கிறார்கள், தங்களுடைய ஜீவியத்தை நமக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒருவேளை நீங்கள் ஊழியர்களாக இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஜனங்களுக்காக நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஜனங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற பணிவிடை ஊழியர்கள், ஜனங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் தியாகம் எடுக்கக்கூடியவர்கள், அடிமை என்கிற ரூபத்தை நாம் ஜனங்களுக்காக எடுக்கக்கூடியவர்கள் தான் நாம். இதெல்லாம் நான் செஞ்சாகணுமா? நான் இறங்கி வரணுமா? நான் தாழ்ந்து போகணுமா? ஆம், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்கிறார். தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது ஓசியா மேல். ஒரு முழு தேசத்தை விடுவிப்பதற்காக தன்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு போகிறார். பாருங்க, சோரம் போன ஸ்திரியை திருமணம் பண்ணு. காரணம், தேசம் சோரம் போய்விட்டது, தேச விபச்சாரத்துக்குள் மாட்டி கிடக்குது. கிட்டத்தட்ட 150 பாவங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் இந்த ஓசியா புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. விபச்சாரம், வேசித்தனங்கள், கொலை, காம விகாரம், துன்மார்க்க ஜீவியம், பாவ உணர்வுகள், தேவனை விட்டு தூரம் போன அனுபவங்கள், பாகாலுக்கு பலியிடுதல், விக்கிரக ஆராதனைகள், இப்படியெல்லாம் பலவிதமான காரியம் இருக்கிறது. இப்போ ஓசியா திருமணம் பண்ணார், 3 குழந்தைகளை பெற்றார். அதை குறித்து கூட நீங்கள் வரிசையாய் வாசிக்க முடியும். இந்த 3 குழந்தைகளை குறித்து வேதம் போடப்பட்டிருக்கிறது. முதலாவது யாரை பெற்றார்னா, அப்பொழுது நான் 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் இஸ்ரவேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேலின் வம்சத்தார் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். என்ன அப்படின்னா, 3 குழந்தைகளுடைய பேருடைய அர்த்தம் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் கொடுக்க போடுகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசப்படும். தேசம் சோரம் போகுது, அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? சோரம் போன ஸ்திரியை சேர்த்துக்கொள். எப்படி சோரம் போன தேசத்தை தேவன் அன்பு கூர்ந்து சேர்த்துக் கொள்கிறாரோ, எப்படி சோரம் போன ஸ்திரியை ஓசியா நேசித்து ஏற்றுக்கொள்கிறார், அதே போல் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையை சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். முதலாவது குழந்தை இஸ்ரவேல். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐ வில் டெஸ்ட்ராய், யாஹ்வே வில் டெஸ்ட்ராய் ஜெகுலைன் அண்ட் ஆல் தி இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரவேல் ஜனத்தை நான் அழிப்பேன். அப்படி ஒரு, ஏனென்றால் தேசம் சோரம் போய் விட்டது. கர்த்தர் இந்த பிள்ளை மூலமா மீனிங் சொல்றாரு, ஐ வில் டெஸ்ட்ராய், நான் அழிச்சிருவேன். 2வது குழந்தை, கொஞ்சம் கீழே நீங்க வந்தீங்கன்னா வசனம் 6வது வசனத்தை கவனிங்க. அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றால், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்று பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிட்டேன். லோகாமா அப்படின்னா no love or no pity. Yahweh will no longer love compassion on Israel or forgive her sins. நான் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டேன், நேசிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்வதில்லை, இறங்குவதில்லை. காரணம், தேசம் சோரம் போய் கொண்டிருக்கிறது, நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஐயா, தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை பாருங்க. தேவன் மனதுருகிறார், அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். He is very sorry about you because of yourself. You are backsliding. உங்களுடைய பாவ சூழ்நிலை நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் தேவன் இன்னைக்கு மிக கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். I will destroy you. நான் உங்களை அழிப்பேன், நான் உங்களை நிர்மூலமாக்குவேன். எத்தனை நாள் தான் அவர் பார்த்து கொண்டிருப்பார், எத்தனை முறை தான் மன்னித்துக் கொண்டிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை போல் இன்றைக்கும் பின்மாறி கொண்டிருக்கிறீர்களே. 3வது குழந்தை
அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா, அவள் லோருகாமாவை உலை மறுக்க பண்ண பின்பு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பது இல்லை. லோகம்மி என்று சொன்னால் not my people Yahweh has rejected as his people. நான் உங்கள் தேவன் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல. இப்படி அவர்கள் மேல் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக 3 குழந்தைகள் கொடுத்தார். காரணம், தேசம் சோரம் போய் கொண்டிருக்கிறது. இந்த யோசியாவில் பார்த்தீங்கன்னா எப்ராஹிம் அப்படின்னு வரும், திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் குறித்து சில மிருகங்கள் பறவைகளை குறித்து கூட பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் தியானித்து பாருங்கள். இது எப்ராஹிம் என்று சொல்லப்படும் போது இஸ்ரவேலை குறிக்கிறது. கிட்டத்தட்ட 33 வசனத்தில் எப்ராஹிம் என்கிற வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிறது. நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். யார் ஞானம் உள்ளவன்? இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? யார் என் ஞானவான்? முதலாவது, he who realized the love of God. தேவனுடைய அன்பை உணர்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். God is love. Still he is loving you. அவர் ஒருவேளை எச்சரித்து பேசினாலும் அவருடைய அன்பு இன்றைக்கும் விலையேறப்பட்டது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குதா? ஐயா, அவருடைய அன்பை உணர்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். அவருடைய அன்பு உண்மை உள்ளது, சரியானது. அது மூல பாஷையில் அகாப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்புக்கு பலவிதமான எபிரேய கிரேக்க வார்த்தைகள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்புக்கு அகாப்பே அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத அன்பு. உலகத்துடைய அன்பு எல்லாம் ஒழிந்து போகும். உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்பை உணர்ந்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் அனுப்பி அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவளாக இருந்த நம்மை அவர் கிருபையினால் மீட்டு தன் ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுப்பது போல் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவனுடைய அன்பு விலையேறப்பட்டது. இளைய குமாரனை குறித்து உங்களுக்கு தெரியும். மேன் ஆஃப் செல்ஃபிஷ். he is separated from the home. he spent everything, then he got salvation. அவன் செல்ஃபிஷ் மேன், எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, குடும்ப சிநேகத்தை விட்டு, அன்பை விட்டு பிரிஞ்சு வெளியே போடுகிறான். ஆனால் தகப்பன் கண்ணீரோடு காத்து கொண்டிருந்து மீண்டும் வரும்போது அணைத்து கொண்டவர் தான் தகப்பனுடைய அன்பு. இந்த ஓசியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அன்பை குறித்து, நேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். உண்மையாகவே கர்த்தர் அன்பு கூறுகிறார். இந்த ஓசியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை கவனிப்பீர்களானால், பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பதார்த்தங்களை விரும்புகளான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்ட உள்ள உபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். மீண்டும் விலகி போயிருக்கிறது. இப்போ என்ன கவனிங்க, ஓசியாவை கர்த்தர் சோரமோன ஸ்திரியை திருமணம் பண்ண சொன்னார். ஏற்கனவே விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, அநேக நபரோடு கூட தவறான தொடர்பு உள்ள அந்த நபரை ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக அவர் தன்னுடைய அன்பை அந்த ஸ்திரீ மேல் விளங்க பண்ணார். அதே போல் தேசம் சோரமோன அந்த தேசத்து மேல் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணார். இப்போ 3 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப ஓசியாவை விட்டு விலகி போய் சோரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேசித்தனம் பண்ண, விபச்சாரம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ திரும்ப விலகி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் ஓசியா அவர் பயங்கர பாரப்பட்டு, நான் அவளை நிர்மாணமாக்குவேன், அவளை வெட்கப்படுத்துவேன், அவளை நாணம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் பயங்கரமாய் கோபப்படுகிறார். அதே போல் தான் நம்ம விலகி போகும்போது தேவன் நம்ம மேல பயங்கரமாய் கோபப்பட்டார். மோசே கொடுத்து எடுத்து பாருங்க. மோசே எல்லா காரியத்திற்கும் ஜனங்களுக்காக திறப்பில போய் நிற்பார். ஒரு கப்பை சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய பேரை வேணா நீங்க கிழிச்சு போடுங்க, ஆனா ஜனத்தை விட்டுருங்க. ஜனத்தின் மேல் ஆண்டவர் பயங்கர கோபமா இருக்க. ஒரு விஷயம் சொல்றாரு, நான் இந்த ஜனத்தை அழிச்சிருவேன், உன்னை நான் பெரிய ஜாதியை ஆக்குவேன், உன்னை கனம் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பா. அவர் சொல்றாரு, நீங்க என்ன ஆசீர்வதிக்கிட்டா பரவாயில்ல, என் ஜனத்தை விடுவிச்சிருங்க. தேவ கோபாக்கின நின்றது. இப்படி எல்லாம் தேவன் ஜனங்கள் மேல் கோபப்படும் போது மோசே திறப்பில் போய் நின்றார். அதுல கற்றுக்கொள்கிறோம், தேவன் அன்பா இருக்கிறார்.
ஓசியா 14ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அதில் தேவனுடைய அன்பை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை நீங்கள் கவனிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். யாருங்க சிநேகிப்பா? துரோகம் பண்ண ஸ்திரீயை, சோரம் போன ஸ்திரீயை, மனைவியை யார் சிநேகிப்பா? மீண்டுமாய் விலகி போனவளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவளை நேசித்து சிநேகித்துக்கொள். அப்படிப்பட்ட அன்பை அவர் விளங்க பண்ணினார். இன்னைக்கு மறுபடிய அன்பை இன்னைக்கு புரிந்து கொள்ளவில்லையே. ஓசியா 11ஆம் அதிகாரம் நீங்க வந்தீங்கன்னா முதல் வசனம், இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன். நீ இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சின்ன வயசுலேருந்து, குழந்தையிலிருந்தே நேசித்து வருகிறார். இங்கிலீஷில் வென் எப்ராஹிம் வாஸ் சைல்டு ஐ லவ் ஹிம். அவன் எப்ராஹிம் இஸ்ரவேல் சிறியவனாக இருக்கும்போது நான் நேசித்தேன். தமிழில் நமக்கு இளைஞன் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, நான் குமாரனை வரவழைத்தேன், எகிப்திலிருந்து நான் விடுதலை பண்ணி கொண்டு வந்தேன். அவருடைய அன்பு அப்படி விளங்க பண்ணாருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் வசனம், நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்கப்படுங்க. ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைய கூட நேசிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும் போது நடக்க பழக்கிறார், கைப்பிடித்து நடக்க பழக்கி அவர் நேசிக்கிறார். அதுக்கப்புறம் நான் அவர்களை குணமாக்கினேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, நான் தங்களை குணமாக்குறேன் அறியாமல் போனார்கள். சின்ன வயசுல அதிகமாக வியாதி வரும், குணமாக்கினார். 4ஆம் வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவனை கட்டி இழுத்தேன். அன்பின் கயிறுனால கட்டி இழுத்தார். இளைஞனா வரும்போது பலவிதமான அன்பு, தேவையில்லா சிநேகம் உலகத்திலிருந்து வரும். அதனால அன்பின் கயிறுனால் கட்டி இழுத்தார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில் நிலைத்திருங்கள். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். மீது இருக்க 2 குறிப்புகளை நான் அடுத்த எபிசோட உங்களுக்காக நான் பேசுறேன். தேவன் அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட துரோகமான காரியம் செய்திருந்தாலும் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்றார். கடைசியில இயேசு யூதாஸ் காரியத்தை பேசும்போது, சிநேகிதனே உச்சத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாய். ஆண்டவர் யூதாஸ் காரியத்தின் வச்சிருந்த தன்னுடைய சிநேகத்தை கொஞ்சம் கூட விளக்கல. உலகத்தின் கடைசி பரியந்தம் இயேசு தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்ரவேல் தேசம் சோரம் போனது போல் நம்முடைய வாழ்க்கை சோரம் போயிருக்கிறதா? Please realize the love of God. God want you to be as a wise people. நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய அன்பை உணர்ந்து பாருங்கள். அவருடைய அன்பை உணர்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நாட்களாய் அவருடைய அன்பை உணரல. கர்த்தர் திரும்ப திரும்ப பேசுகிறார். எவ்வளவு உபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி போய் திரும்ப வெளியே போனாலும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஏற்றுக் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். வேதத்தில் பல பேரை பார்க்க முடியும். துரோகம் பண்ணி விலகி போனவர்களை மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து எடுத்தார். இந்த கடைசி அதிகாரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி எச்சரிப்பு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கடைசி எச்சரிப்பாய் கொடுக்கிற. எவ்வளவு நாள் தான் பாவத்தை நேசித்துக் கொண்டிருப்பீங்க? உலகத்தை நேசிப்பீங்க, விக்கிரகத்தை நேசிப்பீங்க, பொருளை நேசிப்பீங்க, பணத்தை நேசிப்பீங்க. இன்றைக்கு கர்த்தரை நேசித்து பாருங்கள். ஆண்டுடைய நேசத்தை உணருங்கள். அவருடைய சிநேகத்தை உணராமல் இன்றைக்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறீங்க. God is loving you. Still he is loving you. துரோகியான யூதாசன் போடப்பட்டிருந்ததுங்க. துரோகின்னு தெரியும், காட்டி கொடுப்பான்னு தெரியும். ஆனா எந்த காரியம் இருந்தாலும் முழுமையான அன்பை யூதாஸ்மால் விளங்க பண்ணினார். அதே போல ஒருவேளை பலருடைய நேசங்கள் தொலைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகத்துடைய நேசங்கள்னால தோல்வி அடைஞ்சு போய் மனமுடைந்து போயிருக்கலாம். இன்னைக்கு தேவனுடைய அன்பு விளங்குகிறது. அது கிருபை நிறைந்த அன்பு, இரக்கம் நிறைந்த அன்பு. ஒருவேளை அவர் பேசியிருக்கலாம், நீங்கள் என் ஜனம் இல்லை, நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை, நான் உங்களை அழிச்சிருவேன், உங்கள் மேல் லவ்வா இருக்க மாட்டேன், அன்பா இருக்க மாட்டேன், இறங்க மாட்டேன்னு சொல்லி முதல்ல பேசின. ஆனாலும் மனதுருகிற கர்த்தர், இரக்கம் நிறைந்த கர்த்தர் இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ப்ளீஸ் ரியலைஸ் ஹிஸ் லவ். அவருடைய அன்பை தயவாய் உணர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஞானவானாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை அன்பு கூர்ந்தார். ப்ளீஸ் சரண்டர் யுவர் லைஃப் டு காட்.
ஆர் யூ ரியலைசிங் இஸ் லவ்? அவருடைய அன்பை உணர்கிறீங்களா? நல்ல ஒரு வாய்ப்பு. நான் ஜெபிக்க நேரத்தில் கர்த்தருடைய அன்பை உணருங்க. நான் என்றைக்கும் அழியக்கூடியவர்கள், என்றைக்கும் நிர்மூலமாகக்கூடியவர்கள். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நேசித்தாரே. பரலோக பிதாவே, அன்பு நிறைந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அன்பு நிறைந்தவர் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஜனங்கள் சோரம் போனார்கள். சோரம் போன ஸ்திரியை கர்த்தர் அன்றைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் சோரம் போன எங்களுடைய வாழ்க்கை, குடும்ப ஜீவியத்தை மீண்டுமாய் நேசித்தும் அண்டை இழுப்பதற்கு நீர் ஆயத்தமாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்துடைய அன்பினால் மாண்டு கொண்டிருக்கிற இவர்களுக்காய் ஜெபிக்கிற உடைய அன்பின் கயிறால் கட்டி இழுப்பீராக. எபிராயி நேசித்தது போல் இவர்களை நேசிப்பீராக. உம்முடைய அன்பு இவர்கள் மேல் விளங்கட்டும் ஆண்டவரே. மனம் இருமாப்படைந்து அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் தேவ அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை குறித்து சிந்திக்கிற உணர்வை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு நீளம் ஆழம் உயரம் ஆண்டவரே அளவில்லாதது. உம்முடைய அன்பு உயர்ந்தது. உம்முடைய அன்பு மாறாதது. நாதி சிநேகத்தினால் நேசித்தவரே, காருண்யத்தினால் எங்களை அணைத்துக் கொண்டவரே, we thank you for your love, Lord. Lord, I ask you to love them. ஆண்டவரே, நீங்க நேசித்தீங்கன்னா உலக காரியத்தில் வெளியே வந்துடுவாங்கப்பா. மீண்டும் உம்முடைய மனவாட்டியாய் சேர்க்கப்படுவார்கள். கிருபையின் கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு விளங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. Thank you.